ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு ரொம்ப விமர்சையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்ப்புகள்லாம் அளவு கடந்து போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் அளவு கடந்து போயிட்டு இருக்கு. அங்க வருகிற ஒவ்வொரு நியூஸும் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு நம்மளையே என்ன பண்ணுவது, பிரமிக்க வைக்குது. அந்த ரேஞ்சில தான் இந்த மாநில மாநாடு இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுது. ஆனாலும் இங்க ஒரு சில குறைகள் இருக்குது. அதை நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். என்னன்னா, முதலாவது மாநில மாநாடுல தண்ணிக்கு நிறைய பஞ்சம் வந்தது. நிறைய தொண்டர்கள் தண்ணி கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தினால நிறைய பாடுகள் பட்டாங்க அப்படின்றத கண்கூட நம்ம பார்த்தோம். வருகிற தொண்டர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு தண்ணீர் மேலாண்மை குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஸ்பெசிபிக்கா தண்ணிக்கு மட்டும் இவங்களை செயல்படுத்தணும்பா. ஒரு தொண்டர்களும் தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்டளையிட்டதா தகவல் வந்து. இதன் மத்தியில இங்க சேருக்கும் தட்டுப்பாடு வந்திருக்கு. ஏன்னா கடந்த மாநில மாநாடு நடக்கும்போது பல சேர்கள் உடைக்கப்பட்டு சேதாரம் அடைஞ்சது. கான்ட்ராக்டுக்காரெல்லாம் பயப்படுறான், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சேரை குத்துட்டு நான் எதுக்கு கஷ்டப்பண்ணீங்கன்னா உடஞ்ச சேருக்கு காசா தர போறீங்க, அவ்வளவுதான், மீட்டிங் முடிச்சுன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவீங்க, உடஞ்ச சேர் எடுத்துன்னு போயிட்டு கடந்த மாநில மாநாட்டுக்கே நாங்க எவ்வளவு இழப்பு வந்துருச்சு, அந்த இழப்பீடு கொடுத்தீங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப இருக்கிற கான்ட்ராக்ட்காரங்க சேருங்களை தர மாட்டாங்க. ஏன்னா சேருங்களை உடைச்சிருவாங்க சார், நாங்க சேர்லாம் தர மாட்டோம், வருவங்கன்னா நின்றுட்டு பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேடை அமைக்கிறோம், எல்லாமே கூட சூப்பரா பண்ணி தரோம், ஆனா சேர் மட்டும் தர மாட்டோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஒவ்வொரு கான்ட்ராக்டர்காரங்களும் என்ன பண்றாங்க, சேர் தருதுல. இதனாலேயே கேரளால இருந்து என்ன பண்றாங்க, சேருகளை கொண்டு வரதா தகவல் வந்துருக்கு. சோ இப்போ பிரம்மாண்டமா மேடையில அமைச்சாச்சு. மேடை அமைக்கும் பொழுது டாப்ல பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும், எல்லா கட்சி தலைவர்களும் எதனா ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க, மேடைக்கு மேல என்ன பண்ணுவாங்க, டீம்ஸா வைப்பாங்க. சோ அந்த வகையில விஜய் அவர்கள் மதுரையில நடத்துற 2வது மாநில மாநாடுல ஒரு பக்கம் அண்ணாவும் ஒரு பக்கம் எம்ஜிஆரும் வைத்து விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, நடுவுல நின்று வாருங்கள் அப்படின்னு அழைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கான காரணம் என்னங்க சொல்லுங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அண்ணாவையும் எம்ஜிஆரும் வைத்து நாங்கள் அரசியல் பண்ணல, இவங்க எல்லாம் மக்களால மறந்து போன தலைவர்கள், இவங்களை வைத்து நாங்க என்ன பண்றோம், வாழ்ந்த தலைவர்கள், இவங்களை நாங்க மக்களுக்கு அடையாளப்படுத்துறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மையிலேயே எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வைத்து அரசியல் செய்வதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு வங்கி ஈர்ப்புகள் யாரை நோக்கி போகுது அப்படின்னா அதிமுகவை சார்ந்துதான், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு. இதே அறிஞர் அண்ணாவை முதல் மாநில மாநாட்டுல விஜய் அவர்கள் வைக்கவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்மளுக்கு இருக்கு. இந்த மாநில மாநாட்டுல அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் வைத்து விஜய் அவர்கள் போடுகிற டிராமாக்கள் என்ன அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகளை சம்பாதிக்கணும், இழுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த பேனர்களை வைத்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. என்னன்னா, அதிமுகல சில அதிருப்திகள் இருக்கு, சலசலப்புகள் இருக்கு. நிறைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, பாஜக கூட கூட்டணி வச்சதுனால இந்த பக்கம் திமுக பக்கம் தாவிட்டு வராங்க. சோ இதன் மத்தியில இந்த 2வது மாநில மாநாடுல அதிமுகவை சேர்ந்த பெரும்பாலான நிர்வாகிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாநில மாநாடுல கலந்து கொண்டு தங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொள்வார்கள் அப்படின்ற ஒரு ரகசிய தகவலும் வைத்திருக்கு. இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி கடுமையான கோபத்துல இருக்கிறாராம். இதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை கடுமையா சாடிட்டு வராங்க அதிமுக இருக்கிறவங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட செல்லூர் ராஜு என்ன சொன்னார்னா, மாநாடு நடத்திட்டா தொண்டர்களை, ரசிகர்களை வைத்துட்டா நீங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்லாம் கனவு காணக்கூடாது, மதுரையில மாநாடு நடத்தினவங்க எல்லாருமே பெருந்தலைவர்களா வந்துட முடியாது அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறார். சோ இவங்க அதிமுகவை எப்படியாவது கைப்பற்றணும், அதிமுகவுடைய வாக்குகளை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் ஒரு பக்கம் அறிஞர் அண்ணாவையும் என்ன பண்ணியிருக்காங்க, முன்வைத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அதிமுக ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கு, பாஜக கூட கூட்டணியில் வச்சதுனால ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாதி பேர் போயிடலாமா, அந்த பக்கம் பாதி பேர் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலமோதுறாங்க. ஏன்னா பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்துட்டாங்க, அன்வர் ராஜா, மைத்திரியன், கார்த்திக் தொண்டைமான் போன்றவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் தம்பிதுரை போன்றவங்க எல்லாம் இன்னும் வரப்போறாதா செய்திகளும் வந்துட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது பெருவாரியான பேர்கள் இந்த பக்கம் திமுக பக்கம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. சோ அதிமுக அப்படின்றது இப்ப பலவீனமா இருக்கு. ஏன்னா சரியான ஒரு தலைமை இல்ல, கட்டுக்கோப்பாட அந்த கட்சி இல்ல அப்படின்றது
மக்களுக்கு நல்லாவே தெரியுது. எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்ல அதிமுக இல்ல, அன்கண்ட்ரோலா தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில நிர்வாகிகள், ஒரு சில இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க பார்க்கப்படுது. என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவை எதிர்த்து வந்து இங்க அரசியல் செஞ்சாலும் ஓபிஎஸ் நம்பி இங்க நிறைய பேர் போறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த எம்ஜிஆரையும் அண்ணாவையும் வைத்து அரசியல் செய்து ஏன் வாக்குகளை இந்த பக்கம் இழுத்துடக்கூடாது, அதிமுகவை ஏன் இந்த பக்கம் இழுக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுக இருக்கு. பாஜக நடத்தின அந்த முருகர் மாநாட்டுல அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் ஆறாமையே அதிமுக காரங்கிட்ட இருக்கு. அந்த ஒரு விஷயத்த தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி கொள்ள நினைக்குது. இதன் காரணமாகத்தான் அதிமுக வாக்குகளை தாம் பக்கம் இழுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அண்ணாவையும் ஒரு பக்கம் எம்ஜிஆரையும் வைத்து பேனரை வடிவமைத்திருக்கிறார். இதன் மூலியமா அதிமுக இருக்கிற பெருவாரியான நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாநாட்டுல போய் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பலவீனமா இருக்கும் பொழுது அந்த கட்சிக்கு சரியான ஒரு தலைமை வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க இல்லையா. எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரு அடுத்து வந்து ஒரு புதுசா தரப்போறாங்க அப்படின்ற பட்சத்துல தான் நிறைய நிர்வாகிகள் படையெடுப்பாங்க. சோ இங்க ஆல்ரெடி திமுக அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது, அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இங்க அதிமுக வாக்குகளை இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரிச்சுக்கிறதுக்கு பண்றாங்க. அதிமுக இருக்கிற நிறைய பேரும் திமுக பக்கம் வர்றதுக்கு தயாராயிட்டாங்க, வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதன் மத்தியில திமுக பக்கம் போகாதீங்க, என் பக்கம் வாங்க அப்படின்னு தான் இந்த பேனர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில இருக்கிற நிறைய பேரை தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் இத பிளான போட்டிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாநாட்டுல நிறைய குறைபாடுகள் இருக்கு. அதுல வந்து நீங்க என்னதான் இது பண்ணாலும் அதை வந்து என்ன பண்ண முடியாது, கட்டுக்கோப்போட வைக்க முடியாது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த மாநாட்டை விஜய் அவர்கள் ஒரு எப்படி சொல்றது, பிரம்மாண்டத்தை காட்டி கூட்டத்தை காட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க தான் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை காட்டுறதுக்காக இவ்வளவு அப்டேட்டுகள் எதிர்பார்ப்புகள் என்ன பண்றாங்க, குவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் குவிக்குது. உண்மையிலேயே தான் கருத்து கணிப்புகள் என்ற பேர்ல திணிக்கிறாங்க. ஏன்னா நல்லாவே தெரியும் விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்குதா இல்லையான்னு. இல்லாமையே ஒரு தேர்தலை நிக்காமையே ஸ்ட்ரென்த்தை காட்டாமையே எனக்கு இத்தனை வாக்கு வங்கி இருக்கு அத்தனை வாக்கு வங்கி இருக்குன்றது காட்டுறதா ஒரு மாய பிம்பம், மாயாஜால கதை. இவ்வளவுதான் விஷயமே. இதனால திமுக வாக்குகளை பிரிச்சிடலாம், திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இல்ல, தமிழக வெற்றி கழகம் கூட என்ன பண்ண கூடாது, நினைக்க கூடாது. உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, அதிமுகவுக்கு தான் பாதிப்பு. எடப்பாடி பழனிசாமி சுதாரித்து கொள்ளணும், எடப்பாடி பழனிசாமி விழித்து கொள்ளணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அதிமுக இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, திமுக இப்ப போனாலும் நம்ம வளர்ந்து வர முடியாது, அதுக்கு தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு என்ன பண்ணிடலாம், வளர்ந்துடலாம் அப்படின்னு பெருவாரியான மக்கள் நினைக்கிறதுனால அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி விழித்து கொண்டு தன்னுடைய கட்சியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளும் வைக்கப்படுது. என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம். சோ தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டில் அறிஞர் அண்ணா போட்டோவையும் எம்ஜிஆர் போட்டோவையும் வைத்து விஜய் அவர்கள் பேனர் வைத்திருக்கார். இதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கப்படுகிறது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.